ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த 5 டிப்ஸ் போதும் அடிக்கிற வெயில்லையும் ஜில்லுன்னு நம்ம இருக்கலாம். கோடை காலத்தில் நேரடியாக தண்ணீர் மட்டும்தான் குடிக்கணும் அப்படின்றது கிடையாது. தண்ணீர் சத்து கொண்ட பானங்கள் அண்ட் உணவுப் பொருட்களும் கூட எடுத்துக்கலாம். வெளியே தலை காட்ட முடியாத அளவுக்கு வெயில் இப்பவே வாட்டி வதைக்க தொடங்கிருச்சு. அதுக்காக வீட்டுக்குள்ளேயே முடங்கிருக்க முடியுமா? இந்த வெயில் காலத்துல நம்ம உடல் உஷ்ணம் அதிகரிக்க சூரியன் மட்டும் காரணம் கிடையாது, நாம சாப்பிடக்கூடிய சில உணவுகளும் தான் காரணம். உஷ்ணத்தை அதிகரிக்குது. நாள் முழுக்க அப்பப்போ தண்ணீர் குடிச்சிட்டு அருந்தி அந்த நீர்ச்சத்தை தக்க வச்சுக்கிறதோட நம்ம உடலை குளுமையா வச்சுக்க இப்ப நான் சொல்லக்கூடிய டிப்ஸ்களை ஃபாலோ பண்ணுங்க. வெப்பத்தை குறைக்கிறதுக்கான வழிமுறைகள்னு பார்க்கும்போது கோடை காலத்துல நேரடியா தண்ணீர் மட்டுமே குடிக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது. தண்ணீர் சத்து கொண்ட பானங்கள் உணவுப் பொருட்களும் கூட நல்ல பலனை கொடுக்கும். அந்த வகையில இளநீர், தர்பூசணி, நுங்கு இதெல்லாத்தையுமே நீங்க எடுத்துக்கலாம். தண்ணீர்ல இருக்கிற தண்ணீர்ல ஊற வச்சிருப்போம் இல்லையா, அந்த சப்ஜா விதைகள், பாதாம் பிசின் இது எல்லாமே ஜூஸ் அண்ட் சாலட் இதுலலாம் சேர்த்து நீங்க குடிக்கலாம். ரொம்பவே நல்லது. அது உடலுக்கும் நிறைய குளிர்ச்சியை கொடுக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு உஷ்ணத்தை தடுக்கும். அடுத்த டிப் என்னன்னா, ரொம்பவே இறுக்கமான உடைகளை அணியறதுனால உடலுக்குள்ள புழுக்கம் ரொம்பவே அதிகரிக்கும். தளர்வான உடைகள், அதுவும் பருத்தியில தயாரான உடைகளை அணிஞ்சிட்டு வந்தீங்கன்னா உடலுக்கு நல்ல காற்றோட்டம் கிடைக்கும். கருப்பு நிற ஆடைகள், அடர் நிறம் கொண்ட ஆடைகளை தவிர்த்து லேசான நிறம் கொண்ட ஆடைகளை அணியுங்க. அடுத்ததா நிழலை பார்த்து ஒதுங்கணும். ஆமாங்க, சொந்த பணிகளுக்காக வெளியிடங்களுக்கு நீங்க போயிருக்கோம் இல்லையா, சோ அப்ப அந்த சமயத்துல நீங்க போவேனா அப்படின்னு சொல்ல முடியாது, போகாமல் இருக்க முடியாது. ஆனா அப்பப்போ வெயில்ல இருந்து ஒதுங்கி நிழல் கொண்ட மரத்தடியில இல்லைன்னா பேருந்து நிறுத்தம் இந்த மாதிரி பொது இடங்கள்ல நீங்க கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு போறது ரொம்ப நல்லது. அடுத்ததா கோடை காலத்துல கடுமையான பயிற்சிகள் செய்வது உடலுக்கு சோர்வை ஏற்படுத்தும். அதனால லேசான பயிற்சிகளை செய்யுங்க. பயிற்சி பண்ணி வியர்வையை தொடச்சு ஆசுவாசப்படுத்தினதுக்கு அப்புறம் குளிக்க போலாம். அதுவும் குளுமையான தண்ணீர்ல குளிக்கிறது ரொம்ப பலனை கொடுக்கும். அது மட்டும் ஒரே ஒரு நாள் இந்த வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு டைம் தான் குளிப்போம் இல்லையா, பட் 2 டைம்ஸ் குளிக்கிறதும் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. அடுத்ததா உச்சி வெயில் அடிக்கிற நேரத்துல முடிந்த வரைக்கும் வெளியிடங்களுக்கு போறதை தவிர்த்துருங்க. சூடான மசாலா நிறைந்த உணவுகளை தவிர்த்துருங்க. உடல் உஷ்ணத்தை அதிகப்படுத்துங்க இந்த சாப்பாடுலாம். அது மட்டும் இல்ல நீர்ச்சத்து குறைபாட்டை அது ஏற்படுத்தும். அப்புறம் பாத்தீங்கன்னா மது, சிகரெட்டு, காஃபி இந்த மாதிரி பழக்கங்களை குறைச்சிக்கோங்க. அதிக வெப்பம் கொண்ட சமயத்துல கடுமையான வேலைகளை செய்யறது மயக்கம், ஸ்ட்ரோக் இந்த மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்திடும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இப்போ நான் ஷேர் பண்ணிக்கிட்ட இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லா நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்களுக்கு நீங்க பண்ணணும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அகைன் உங்களை வேற யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்ல மீட் பண்றேன். Until then, thank you so much. Take care all.